இந்த வீடியோட மெய் அழகன் படத்தோட கதைய பார்க்க போறோம். சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஊரு, சொத்து எல்லாத்தையும் வந்து ஏமாந்து வித்துட்டு, அரவிந்த் சாமியும் அவங்களோட குடும்பமும் வந்து தஞ்சாவூர விட்டுட்டு சென்னையில போய் வந்து செட்டில் ஆயிர்றாங்க. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. மொத்த குடும்பத்துலேருந்து வராம அரவிந்த் சாமி மட்டும் வந்து கிளம்பி ஊருக்கு போறாரு. எல்லாரும் இவர பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப வந்து கார்த்தி வந்து இவருக்கு வந்து அதிகமா ஆகுறாரு. யாருன்னே வந்து இவருக்கு தெரியல. ஆனா 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கல்யாண மண்டபத்தில பேசுறாங்க. அப்புறம் வந்து கார்த்தி வந்து பஸ் ஏத்தி விட்றேன்னு வர்றாரு. அங்க வந்து பஸ் கிடைக்கல. அதனால வந்து கார்த்தி வீட்டுக்கு போய் வந்து ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணி, அவர் கூடயே வந்து ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்றாரு. கார்த்தி ரொம்ப அன்பா, பாசமா அத்தா அத்தான்னு சொல்லிட்டு அரவிந்த்சாமிய வந்து கொஞ்சிட்டுருக்காரு. அரவிந்த்சாமி திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வந்து நம்பர் குடுக்காமயே வந்து வந்துட்டாரு. அதுவும் சொல்லிக்காம கொள்ளிக்காம வந்து வந்துட்டாரு. அப்புறம் தன்னோட ஃபேமிலி கிட்ட வந்து சொல்றாரு, இந்த கார்த்தி ரொம்ப பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு. அரவிந்த்சாமிக்கு எப்படியோ வந்து நம்பர் கிடைச்சு வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுறாங்க. பேசும்போது சொல்றாங்க, "நீ யாருன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே கார்த்தி எக்ஸ்பிளைன் பண்றான் நான் யாருன்னு. சின்ன வயசுல வந்து அவரு கார்த்தி கூட விளையாண்டுருப்பாரு. பேர் என்னன்னு சொல்லி அரவிந்த் சாமிட்ட வந்து கேட்பாரு. அதான்